தனி நீதிபதியிடம் இந்த வழக்கு சென்று அது பட்டியலிடப்பட்டு எண்ணிடப்பட்ட பிறகு எந்த தேதியிலே விசாரிக்கப்படும் என்ற விவரம் தெரிய வரும். என்றாலும் குறைந்த நாட்களில் இந்த வழக்கினுடைய விசாரணை தனி நீதிபதி வசம் செல்வதற்கான வாய்ப்புகள் ஏனென்றால் இந்த திரைத்துறை சார்ந்த போர்ட்போலியோ என்பது நேரடியாக மேல்முறையீடாக செல்லும் போது தலைமை நீதிபதி வசம்தான் செல்லும். அந்த அடிப்படையில் தான் தலைமை நீதிபதி வழக்கை அவர் இருந்து அந்த அமர்வில் இடம்பெற்று விசாரித்திருந்தார். எனவே தலைமை நீதிபதி அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இந்த வழக்கு மீண்டும் தனி நீதிபதிக்கு செல்வதன் காரணமாக விரைவாக பட்டியலிடப்பட்டு வழங்கப்பட்டு அந்த வழக்கினுடைய விசாரணை தொடங்கும் என்று எதிர்பார்க்கலாம். அந்த அடிப்படையிலே தனி நீதிபதி மீண்டும் ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கப் போகின்றார். அப்பொழுது இதே போன்ற வாதத்தை எல்லாம் படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் முன்வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நீக்கப்பட்ட காட்சிகள் 14, நீக்கப்பட்ட வசனங்கள் எல்லாவற்றையும் சேர்க்கும் பொழுது, மியூட் செய்யப்பட்ட வசனங்கள் உள்ளிட்டவற்றையெல்லாம் சேர்க்கும் பொழுது 20க்கும் மேற்பட்ட திருத்தங்களை தணிக்கை வாரியத்தினுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் மேற்கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த திருத்தங்கள் எல்லாம் செய்யப்பட்ட பிறகு அந்த திரைப்படத்தை திரையிடுவதற்குரிய நடைமுறைகளை தொடங்கக்கூடிய விதமாக தணிக்கை சான்றிதழை வழங்கிவிட வேண்டும் என்பதுதான் தயாரிப்பு நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான வாதமாக இருக்கும். அந்த வாதம் இன்று எந்த அளவு ஏற்கப்படும் என்பது இந்த தீர்ப்பின் மூலமாக ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் இன்று மீண்டும் இந்த வழக்கை தனி நீதிபதி விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் சொல்லியிருப்பதன் மூலமாக இந்த வழக்கினுடைய விசாரணை தனி நீதிபதி வசம் செல்லுகின்றது. ஜனநாயகன் திரைப்படம் திரைக்கு வருவது மீண்டும் ஒரு முறை தாமதமாகி இருக்கின்றது. வினோத் இயக்கத்திலே இந்த திரைப்படத்தில் விஜய் நடித்திருந்தால் விஜய் இறுதி திரைப்படமாக ஒரு திரைப்படத்தில் நடிக்கப் போவதாகவும் அதற்கான கதைகளை கேட்டு வருவதாகவும் தனக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் அரசியல் சார்ந்த ஒரு கதையை உருவாக்கி விஜய்க்கு நான் கொடுத்திருந்தேன் என்ற தகவலை எல்லாம் வினோத் இதற்கு முன்பாக பகிர்ந்திருந்தார். அந்த அடிப்படையிலே விஜயினுடைய கதையை அவருடைய மேலாளரிடம் சொல்லி மேலாளர் மூலமாக விஜயை சென்று சந்தித்து விஜயிடம் இந்த ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய கதையை தான் சொன்னதாகவும் தனக்கு இந்த காலகட்டத்தில் மிகவும் தேவை உடைய ஒரு கதையை வினோத் தயார் செய்திருக்கின்றார் என்ற அடிப்படையிலே அந்த படத்தில் நடிப்பதற்கு விஜய் ஒப்புக்கொண்டதாகவும் வினோத் இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா மற்றும் இந்த படம் தொடர்பான செய்தியாளர் சந்திப்புகளில் கூறியிருந்தார். எனவே இந்த படம் எந்த வகையிலேனும் ஒரு அரசியல் சார்புடைய படமாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. படம் இன்னும் முழுவதுமாக திரைக்கு வரவில்லை, முன்னோட்ட காட்சிகள் மட்டும்தான் வெளியாகி இருக்கின்றன. ஆனாலும் கூட ஒரு தெலுங்கு திரைப்படத்தினுடைய தழுவலாக இது இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.